இன்னைக்கு சந்தைக்கு வந்ததுல டாப்பா ஒரு கிடா பிடிச்சிருக்காங்க. நல்ல 3 கலர்ல இருக்கு. கொம்பு பின் கொம்பு கருப்பு வெள்ளை செவலை பருவம் கிடா. அண்ணாச்சி வாங்கியிருக்கா விற்க கொண்டு வந்திருக்கீங்க? வாங்கியிருக்கேனே. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? வல்லாட்டுல இருந்து வரேன். சரி, வல்லநாட்டுலயும் ஆடுகள் ஏகப்பட்டு இருக்கு. இருந்தாலும் ஆட்டு ஃபேமஸே அதானே? இல்ல ஃபேமஸா தான், நம்மகிட்ட ஆடு மட்டும் இருக்கு, கிடாய் இல்ல. சரி, ஆடு எவ்வளவு ஆடு வச்சிருக்கீங்க? ஒரு 30 ஆடு இருக்கும். சரி, ஆட்டுக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கணும்னா? ஆமா. எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க நீங்க? ஆடுக்கு பிடிக்கணும்னா எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க? இல்ல, புதியம்பூர்ல நல்ல கிடா வரும்னு வந்தேன். புளியம்பூர்ல வாங்கணும். ஆமா, ஏன் அந்த புளியம்பூர் கலரு? புளியம்பூர் கிடா மரி பிறந்தா நல்லா இருக்கும். இல்ல, வல்லநாட்டுல மட்டும் ஏன் அந்த ஆடுகள் அப்படி சிறப்பா இருக்கு? இல்ல, அது அப்பமே இருந்து ஆடு வேலி ஆடு வளர்த்து ஒரு சர்வீஸ். அதனால அந்த ஊருக்குன்னே ஒரு சிறப்புன்னா. இந்த ஆடுகள் வளர்த்தா என்ன லாபம்? இந்த ஆடு வளர்த்தா நாட்டாடு ஒரு 2000 ரூபாய்க்கு விற்கணுங்களேன். இது ஒரு 5000 ரூபாய்க்கு கூட போகும். இது என்ன சொன்னாங்க, எப்படி வாங்கிருக்கீங்க? இது 27 ரூபா சொன்னாங்க. சரி, நான் 26 ரூபா கொடுத்துவாங்க. அவ்வளவுதான் குறைக்க முடிஞ்சதா? ஆமா, 1000 ரூபா தான் கொடுத்தா தரமாட்டேன். அது 2 பேரு போட்டி ஆயிடுச்சு. சரி, அவங்க கேட்க நாங்க கேட்கணும்னு ஒரு 1000 ரூபா. பல்லு எப்படி இருக்கு? பல்லு 6 பல்லு. ஆமா, எல்லாரும் 2 பல்லு அப்படி வாங்குறாங்க. நீங்க 6 பல்லு வாங்கிருக்கீங்க. இன்னும் எத்தனை வருஷம் நம்ம வச்சுக்கலாம்? இது வைக்கலாம், 2-4 வருஷம் வைக்கலாம். ஏன்னா 6 பல்லு இது கிடைக்கிறத கொடுத்து வாய்ப்பு கிடைக்கல. வைங்க வேஸ்டான அலையணும். அதனால இது பிடிச்சிச்சு, அதனால வாங்கி. கன்னியாடு, செங்கன்னியாடு குட்டி அதுல உள்ளதா? ஆமா. செங்கன்னியாடு, கன்னியாடு வாங்குறதே ஒரு ஸ்பெஷல் வாங்கல. கன்னியாடு தான் வாங்கணும் வந்தீங்களா? ஆமா. ஏன் அப்படி கன்னியாட்டுல எப்படி என்ன சிறப்பு இருக்கு? குட்டி கிடா குட்டி நல்லா இருக்கும், நல்லா வளர்ப்போம். கன்னியா குட்டி 2 என்ன குட்டினா? கிடா குட்டி 2மே கிடா குட்டி. சரி, சொன்னது என்ன கேட்டது என்ன வாங்கினது என்ன? சொன்னது 25 சொன்னாங்க. சரி, 22 வாங்கிட்டோம். 22,000 வாங்கினது. அது 2 செம்மறி, அது என்ன விலைக்கு? 17,000 வாங்கிருக்கு. ரெண்டும் சேர்த்து 17,000. 17,000 ரூபா. சரி, இந்த மாதிரி 2 குட்டி ஆடு வாங்கினா நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட் இருக்கு? கிடாமரினா வாங்கலாம். கிடாமரினா ஒரு 6 மாசத்துல துட்டு எடுத்துடலாம். நமக்கு போட்ட காசை போட்ட காசு கிடாமரினா எடுத்துடலாம். பொம்பரினா லேட் ஆகும். அது என்ன ஒரு காலத்துல எடுக்கலாம்? எவ்வளவு டைம்ல எடுக்கலாம்? இது ஒரு 3 மாசத்துல எடுத்துடலாம். 3 மாசத்துல? 3 மாசத்துல ஆடு நமக்கு வளர்த்தா பிரியுங்கிற அளவுக்கு கிடாமரி. சரி, 3 மாசத்துல இந்த ஒரு குட்டி என்ன ரேட்டுக்கு நம்ம ஓரளவு ஆவரேஜா சொல்லுங்களேன், விற்கலாம்? ஆவரேஜா பாக்குறதா இது ஒரு 17 ரூபாய்க்கு. 2ம் சேர்த்து? ஆமா, நல்லா வளர்த்தோம்னா 17 ரூபாய்க்கு. 17 ரூபாய். 2000 ரூபாய்க்கு ஒரு குட்டி. கொட்டையா கிடாவா? கொட்டை. பரவாயில்ல, 2000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீல. நல்லா சளி இருக்கு. சளிட்டானிக்கு ஊத்தணும், போய் சளிட்டாங்க ஊத்தணும்னா அதனாலதான் கொடுத்துருக்காங்க. சரி சரி, ஒண்ணுதான் வாங்கிருக்கீங்க? ஒண்ணுதான் வாங்கி போதும் வளர்க்க. போதும். நம்ம வீட்டுல உள்ள வடிதண்ணி குடிக்கிறது. சரி, என்ன கோரம்பலத்துல இருந்து எப்படி ஆடுகள் வாங்கணும்னு எதிர்பார்த்து வந்தீங்க? ஆடுகளா எப்படி கொஞ்சம் இதா இருக்கு, சுமாரா. அதாவது சிலர் கிடா குட்டியா வாங்கணும்னு விரும்புறாங்க. நீங்க தாயாடும் குட்டியும் வாங்கணும்னு வந்திருக்கீங்க. ஆமா, தாயாடும். சந்தையில வந்ததுல நல்ல பெரிய டாப்பான உயரமான ஆடா பிடிச்சிருக்கீங்களா? ஆமா. இங்கிட்டு விடுங்க ஆட. நல்ல உயரம். பல்லுலாம் எப்படி இருக்கு? குறுக்க விடுங்க. வடியில எப்படி இருக்கு? பல்லு சேர்ந்துட்டு, ஆனா ஆடை வச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு. ஒரு கொட்டை ஒரு கிடா, நல்ல உயரம், கரும்பு ஒரு கலரு. ஆமா. இதெல்லாம் பல்லுலாம் எப்படின்னா இருக்கு? பல்லு சேர்ந்துட்டானா? பல்லு சேர்ந்துட்டு என்ன விலை சொன்னாங்க? 20,000 சொன்னது. அவங்க சொன்னது 20. நீங்க வாங்கினது 18,500. 18,500. 20,000 சொன்னதை 18,500 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. எப்படி இருக்கு விலைவாசி எல்லாம்? விலைவாசி கொஞ்சம் கடுப்பு தான். கடுப்புன்னா நீங்க எதிர்பார்த்த விலை என்ன? எதிர்பார்த்த விலையோட கடுப்பு. ஒரு 1000 ரூபா கூட இருக்குமா? 1000 ரூபா கூட தான். 2000 கூட தான். ஏன் 2 குட்டி ஆடை செலக்ட் பண்ணி வாங்கிருக்கீங்க? அது வாங்கினா நமக்கு ஒரு 6 மாசத்துக்கு ஒரு ட்ரிப் நமக்கு அப்படியே அது ரோலிங் ஆயிடும். அது கிடா குட்டி பெருசா அது வித்துறலாம். ஒரு 6 மாசத்துல வித்துறலாம். சரி, ஆடு வீட்டுல போட்டுருந்தா வேலை உங்களுக்கும் இருக்கும்ல? ஆமா. என்னென்ன வேலையெல்லாம் செய்வீங்க ஆட்டுக்கு? ஆட்டுக்கு தண்ணி வைக்க, இற போட, எல்லா வேலையும் இருக்கும். 2 பேரும் ஒத்துழைச்சா தான் ஆடே வளர்க்க முடியும் ஒரு வீட்டுல. ஒரு ஆளுக்கு பிடிக்கலன்னா கஷ்டம். உமரிக்கோட்டையில இருந்து வர்றோம். உமரிக்கோட்டை. நல்ல பெரிய பெரிய சைஸா பிடிச்சிருக்கீங்களா? அதுவும் தாயும் குட்டியுமா? ஆமா. அந்த ஆட்டுக்கு 2 குட்டி இருக்கோ? அந்த ஆட்டுக்கு 2 குட்டி இருக்கு. அது 2 குட்டி என்ன குட்டி? 2 பொம்மரியா? 2 பொம்மரி. அந்த ஆடு எவ்வளவு வாங்கிருக்கீங்க? அது 25 ரூபா. 25,000 2 குட்டியோட. ஆமா. இதுக்கு குட்டி இல்லையா? அது குட்டி கிடையாது. இதுக்கு பல்லு எப்படி இருக்கு? இது எவ்வளவு வாங்கிருக்கீங்க? இது ரெண்டுமே 17 ரூபா தான். இதுவும் அதுவும் சேர்த்து ஒரு ஆடு 17,500 ரூபா. 35 ரூபா. ஒரு ஆடா வாங்கணும்னு ஒரு ஆசை. அப்படி வாங்கினா நமக்கு என்ன ஒரு இருக்கும்? வளர்க்குற பொறுத்து தான் எல்லாமே. அதுல உள்ள குட்டிகள் நல்லா சைஸா உண்டாகும். என்ன லாபம் கிடைக்கும்? அது என்ன ஒரு லாபம்? வியாபாரி தான் லாபம். நமக்கு என்ன லாபம்? தண்ணி வண்டி சம்பளம் தான் இருக்கும். வளர்க்குற சம்பளம் இருக்கும், அவ்வளவுதான். நம்ம இது பண்ணிக்கலாம். ஒரு ஆத்தாவத்து ஒரு குட்டி நம்மள ஒரு நேர போக்கும் கூட. 8 ரூபா. 2 குட்டியும் சேர்த்து 8,000 ரூபா. 8,000 ரூபா. கொட்டையா கிடாவா? 2 கிடா தான்.
2 கிடா. கொஞ்சம் சின்ன சைஸா இருக்க. எப்படி இந்த தரத்துல தான் எதிர்பார்த்தீங்களா? நான் வீட்டுல இப்ப வளர்க்குற மாதிரி சின்ன குட்டிமே வச்சு வளர்க்கலாம். எவ்வளவு நாளா ஆடு வளர்க்குறீங்க? இப்பதான் வாங்குறேன். இப்பதான். ஏன் இந்த ஆடு வளர்ப்புல உள்ள வரீங்க? வீட்டுல அம்மா பாத்துக்கிடுவாங்க. ஒத்தையில தான் இருக்காங்க. இதுல என்ன லாபம் கிடைக்கும்? லாபம் இல்ல. வீட்டுல உள்ள ஆசைக்கா? ஆசைக்கும் உள்ள காய்கறி எதுவும் கழிவுனாலும் போட்டுக்கலாம். சாப்பிட்டுக்கிறோம். ஒரு 7:30 8 மணிக்கு வந்தோம். சரி. வந்து பார்த்தோம். ஆடு பிடிச்சு ஆ. வாங்கணும். நான் ஊர் அக்கனையம்பட்டி. சரி. நல்ல பெரிய சைஸா இருக்கு. குட்டி இல்ல. பல்லு எப்படி இருக்கு? பல்லு நல்லா இருக்குண்ணே. ம். பல்லு 6 பல்லு நல்லா இருக்கு. சரி. சென்னையாடு. சென்னை எத்தனை மாசம் சென்னைன்னு சொன்னாங்க? 3 மாசம் இருக்கும்ண்ணே. நீங்க எப்படி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? 3 மாசம் அவங்க சொன்னதை? ஆமா ஆமா ஆமா. சரி. எவ்வளவு விலை சொன்னாங்க? எப்படி கேட்டு வாங்கிருக்கீங்க? 27 ரூபா சொன்னாங்கண்ணே. சரி. 20 ரூபான்னு வாங்கணும். 20 ரூபா. பல்லு 6. ஆமா 6 பல்லு. 6. இந்த சைஸ்ல வாங்கிருக்கீங்கல்ல? ஆமாண்ணே. இந்த சைஸ் பெரிய சைஸா வாங்கினதுல எதுவும் ஒரு இது இருக்கா? விஷயம் இருக்கா? ஆமா ஆடு பரவாயில்லண்ணே. ம். குட்டி நல்லா 2 குட்டி போட்டா நம்ம கணக்கு வளர்க்கும்ல. அதனாலண்ணே. ஆமாண்ணா. எவ்வளவு ஆடு வச்சிருக்கீங்க? ஆடு இருக்குண்ணே. நம்மகிட்ட 100 ஆடு இருக்கு. ஆடு வளர்ப்புல என்ன கஷ்டம் இருக்கு? நாயா அலைஞ்சா காசு தான். அலைஞ்சு மேய்க்கணும். அவங்க எவ்வளவு சொன்னாங்க? எவ்வளவு வாங்கிருக்கீங்க? 27 ரூபா சொன்னாங்கண்ணே. 20 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். 20 ரூபா. 7 ரூபா குறைச்சிருக்கீங்க. 7 ரூபா குறைச்சது ஒரு சரிதான் அப்படின்னு நினைக்கிறா? இதுக்கு மேல எதுவும் ஆடு குறைச்சா எப்பவுமே உள்ள 22 ரூபாய்க்கு வித்துரும்ண்ணே. வித்துரும்? ஆமா என் கையிலே கேட்டாங்க. அப்படியா? உடனே கேட்டாங்க. ஆமா. சரி, சூப்பர். செய்திங்கநல்லூர். இது ரெண்டும் என்ன விலைக்கு முடிஞ்சது? ரெண்டும் சேர்த்து 30,000. என்ன விலைக்கு முடிஞ்சது? 15 ரூபா. ஆடா கிடாவா? கிடாய் 15 ரூபா. பல்லு 2. 2 பல்லு கிடா 15 ரூபா. எந்த ஊர் போகுது? செம்மப்புதூர். ஒரு கிடாய் ஒரு குறால். ஒரு கிடாய் ஒரு குறால். ஆமா ஆமா. ஒரு கன்னி ஒரு கொடியாடு. பல்லு போடல. ரெண்டுக்கும் பல்லு போடல. ஆமா ஆமா ஆமா. சரி. முதல்ல எவ்வளவு எப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க? 24,000 சொன்னாங்க. சரி. 20 ரூபா வாங்கிருக்கு. சரி. என்ன தேவைக்காக போகுது? ஆடு வளர்க்கத்தான். எல்லாரும் சென்னையா தானே வாங்குறாங்க. சென்னையாவும் ஒரு 2 ஆடு குட்டியோட. நிறைய இருக்குன்னு கிடக்கு. சரி. சந்தையில வந்ததுல நல்ல பெரிய சைஸ் கிடா பிடிச்சிருக்கீங்களா? ஆமா. இப்படிதான் பிடிக்கணும்னு வந்தீங்களா? கோயிலுக்கு வந்து கோயிலுக்கு மாரி கோயிலுக்கு. சரி. எப்ப வந்தீங்க? எவ்வளவு கிடாக்களை பார்த்துட்டு இது அமைஞ்சது? உடனே வந்து அமைஞ்சிருச்சு. உடனே அமைஞ்சிட்டா? உடனே அமைஞ்சிருச்சு. சரி, பரவாயில்லையா? இது சுத்த கருப்பு என்ன? சுத்த கருப்பு இல்லண்ணா. வெள்ளை கிடக்கு. கொஞ்சம் வெள்ளை கிடக்கு. வெள்ளை கிடக்கு. வெள்ளை நெத்தியில வெள்ளை. நெத்தியில கொஞ்சம் வெள்ளை கிடக்கு. சரி. எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க? பெரிய கடை அமையணும் வந்தோம்னா. பெரிய கிடா. அதாவது ஓரளவு மீடியம் சைஸ் கொண்டு எதிர்பார்த்து போனா 4 பேர் மதிக்கிற மாதிரி வந்தோம்னா. சந்தையிலே நாலு கொண்டு கோயில கொண்டு கட்டினா நல்லா பெருசா இருக்கணும். 4 பேர் பாக்குற மாதிரி மதிக்கிற மாதிரி. இட மதிப்புலாம் என்னென்ன இருக்கும்? அது ரொம்ப பெருசா இருக்கு. 40 கிலோ இருக்குண்ணா. 40 கிலோ. கறி இடம் மட்டும் 40 கிலோ இருக்கும். 40 கிலோ இருக்கும். வியாபாரம் சுமாரா தான் இருக்கு. வியாபாரம் சுமாரா இருக்கு. ரைட். எவ்வளவு குட்டிகள் நீ கொண்டு வந்தீங்க? இன்னைக்கு ஒரு 10 கோடி கொண்டு வந்தோம்ண்ணா. 10. இது எல்லாம் உங்க செட்டு தானா? இது ஆமாண்ணே நம்ம செட். சரி. இது இது கடான விலைக்கு தானே இருக்கு. கிடா காயடிச்ச கிடாவா? காயடிச்ச கடான. என்ன விலையில கிடக்கு? 14 ரூபா சொன்னேன். 13,000 கொடுத்துடலாண்ணே. சரி. இறுதி விலை இந்த விலை வந்தால் 13,000 கொடுத்துடலாண்ணே. 13னா கையில கொடுத்துடலாம் அப்படிங்கிறீங்க. சரி. இன்னைக்கு வியாபாரங்கள் சுமார் தான். சுமார் தான். ஆடா குறால். குறால் தானே? குட்டி கிடையாது. குட்டி கிடையாது. ரெண்டும் சென்னையா இருக்கும். ரெண்டு இளஞ்சனை. ரெண்டும் இளம் சென்னை. ரைட். ரெண்டும் அது வந்து புளியம்பூர் கலர்னா? நம்ம ரெண்டும் புளியம்பூர் கலர்தாம்ண்ணே. சூப்பரா இருக்கு. சரி. எப்படி சொல்றீங்க? எவ்வளவு ஆடுகள் கொண்டு வந்தீங்க? 32,000 சொல்லுதாம்ண்ணே. ரெண்டையும் சேர்த்து ஆமா, நீங்க ரெண்டையும் சொல்ற விலை சொல்ற விலை 32. சரி. கேள்வி எவ்வளவு கிடக்கு? 27 கேட்டாங்க. 27க்கு 7 வரைக்கும் வந்துட்டேன். ஓரளவு நெருங்கி வந்த மாதிரி ஒரு இருக்கு. 500 ரூபா வந்தா விட்டுறலாம்ண்ணே. நீ எவ்வளவு வரணும்? 500 ரூபா வந்தா விட்டுறலாம். 27 500 ரூபா 500 வந்தா ரெண்டையும் கொடுத்துடலாம். ரெண்டும் இளஞ்சனா. பல்லு பல்லு 1 4 பல்லு 1 2 பல்லுண்ணே. 4 பல்லு 2 பல்லு தான். 2 வச்சு பல்லு. வளர்த்துக்கலாம். கண்டிப்பா. இன்னைக்கு சந்தை நிலவரங்கள் எப்படி இருக்கு? ஆடுகள் வரத்து எப்படி இருக்கு? மணி 8 நல்லா ஆயிட்டா. இருக்கு. விற்பனை நல்லா தான் போகுது. நல்ல குட்டியா நல்லா விக்கி. வரத்து நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சரி. நீங்க இன்னைக்கு எவ்வளவு கொண்டு வந்தீங்க? ஒண்ணு போல கொண்டு வந்தீங்க. 2 குட்டி தான் கொண்டு வந்தேன். 2. நல்ல ஒரு தாய் பிள்ளை மாதிரி இருக்கு. ஆமா. ஒரே கலர்ல. ஆமா. ஒரு 2 தொழுவு கிடா. உள்ளது. காயடிச்ச கிடா. 2 காய் எடுத்து. என்ன விலை சொல்றீங்க? 31 ரூபா சொன்னேன். சொல்றது 31. ஆமா. சொல்றதுதான். ஆமா. எது வரைக்கும் வந்திருக்கு? 28 ரூபாய்க்கு கேட்டாங்க. சரி. 29 ரூபான்னு கொடுத்துருவேன். கொஞ்சம் அனுசரிச்சு வந்தால் வந்தா கொடுத்துருவேன். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? புளிவெட்டி. இது நல்ல கருப்பு கிடா. சுத்த கருப்பா? அது சரி. எப்படி வாங்கிருக்கீங்க? அதை பத்தி சொல்லுங்க. எப்ப வந்தீங்க சந்தைக்கு? எப்படி பாத்தீங்க? 6 மணிக்கு வந்தோம். சரி. 6 மணிக்கு வந்தோம். 2 கடை பார்க்கணும். சரி. மாரிங்களுக்கு ஒண்ணு, கரியாங்களுக்கு ஒண்ணு. 22,500 ஒண்ணு முடிஞ்சிருக்கு. 22,500. ஆமா. சரி. விலை எதுவும் குறைக்க முடிஞ்சதா? குறைக்க 23 தான் சொன்னாரு. 500 தான் கம்மி பண்ணாரு. அதுக்கு மேல குறைக்க முடியல அவங்க. இல்ல 25 கேட்டாங்க. அவ்வளவு கேட்டாங்க சொன்னாரு. சரி. அவ்வளவுதான் கம்மி பண்ண முடிஞ்சது. இப்போ உடனே கொண்டு போறதா கோயிலுக்கு? ஆமா கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை கொண்டு போறோம். சுத்த கருப்பு தான் வாங்கணும்னு வந்தீங்க. ஆமா.
தூத்துக்குடி சகாயமுதப்பட்டினம் 2வது தெருவு. சரி. குரங்கணியுமே பெரியசாமி முத்துமால் ஐயாவுக்கு ஆ. கிடா பிடிச்சிருக்கோம். சரி, எப்படிலாம் எதிர்பார்த்து வந்தீங்க இன்னைக்கு? இல்லையா விலை என்ன, கலர் என்ன? விலை கம்மியா இருக்குன்னு வந்து விலை வந்து ரேட்டு பயங்கரமா இருக்கு. இது எவ்வளவு வாங்கிருக்கீங்க? இப்போ நான் வாங்கிയത് வந்து 15. 15. நம்ம செலவு எல்லாம் சேர்த்து எல்லா செலவையும் சேர்த்து. எப்படி கோயிலுக்கு பிடிக்கிறது எப்படிலாம் பார்த்து பிடிக்கணும்? கலரு எங்களுக்கு பிடிச்ச கலர் இந்த கலர். சிலர் வந்து கருப்பு தானே கொடுக்கணும். அது தொடர சமைக்கு. இது அம்மாளுக்கு. அம்பாளுக்கு வந்து இந்த மாதிரி கலர் தான். பல்லு எல்லாம் பாத்தீங்களா? எல்லாம் சரி சரி. நமக்கு அமையில ஐயாவுக்கு அமைஞ்சா போதும். நமக்கு திருப்தி வேண்டாம். அவரு திருப்தி தான் எங்க திருப்தி. வரீங்க? நாங்க வந்து திருநெல்வேலியில இருந்து வரோம். திருநெல்வேலியில இருந்து. திருநெல்வேலியில இருந்து எவ்வளவு குட்டிகள் வாங்கிருக்கீங்க? மொத்தம் எண்ணிக்கை 5 எண்ணிக்கை. இதுல ஒரு பெரிய ஆடு இருக்கு, அதுக்கு எதுவும் குட்டி இருக்கா? இல்ல குட்டி கிடையாது. என்ன எஸ்டிமேட்ல வந்தீங்க? எப்படி முடிஞ்சது? விலை ஜாஸ்தி தான். இது 5 சேர்த்து எவ்வளவு வாங்கிருக்கீங்க? 40 ரூபாய்க்கு வாங்கிருக்கோம். ஒரே ஆள்கிட்ட 5 சேர்த்து 40,000. எத்தனை பொட்டை, எத்தனை கடா இருக்கு? 3 குருவை, ஒரு கிடா. ஒரு கிடா. ஓகேண்ணா. 23. ரெண்டும் சேர்த்து 23. ரெண்டுமே கிடா தானா? 2 கிடா தான். 2 கிடா தான். என்ன தேவைக்காக போகுது? கோயிலுக்கு. எவ்வளவு நேரம் ஆச்சு இந்த 23 ரூபாய்க்கு 2 கிடாவை பிடிக்கிறதுக்கு? ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. அரை மணி நேரம், அவ்வளவுதான். பரவாயில்ல, சுருக்கமா முடிச்சிட்டியா? இட மதிப்பு எதுவும் பாத்தீங்களா? அப்படி குத்துமைப்பா பிடிச்சிருக்கு, வாங்கி வரும். ரெண்டும் சேர்த்து 31,000. ரெண்டுமே கிடா. ஒரு கரும்போரு, ஒரு செம்போரு. ஆமா. நீங்க எப்படி இருக்கு சந்தை நிலவரங்க? முதல்ல இந்த கிடாக்கு ரெண்டுக்கும் எவ்வளவு விலை சொன்னாங்க? 37,000. 37 சொல்லி 31. ஒரு கிடாயும் ஒரு பொட்டையும் 8,000 ரூபாய். ரொம்ப சின்ன குட்டியா இருந்த மாதிரி இருக்கேன். வளர்க்கறதுக்கு இப்படி குட்டி தான் வாங்கணும். அப்படியா? இல்ல கொஞ்சம் நடுத்தரமா வாங்கியிருந்தா நல்லா இருக்கும். விலை கம்மியான குட்டி தான். விலை கூடிருது என்ன? இது முதல்ல எவ்வளவு சொன்னாங்க? 10,500 சொன்னாங்க. 10,500 சொல்றதே பெருசா தான் சொல்லியிருக்காங்க. 8 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. இந்த மாதிரி குட்டிகளை வாங்கி வளர்த்தா நமக்கு என்ன லாபம்? பெருசா வாங்கி வளர்க்கலாம். பெருசா வாங்கி சின்ன குட்டியா வாங்கி வளர்த்தா நமக்கு மிச்சம்னா என்ன? கூட பெருசா வேணா கூட ரேட்டு கூட வைக்கலாம். பெருசா வளர்ந்தோம்னா ரேட்டு கூட டபுள் ஆயிரும். என்ன விலைக்கு முடிஞ்சது? கொண்டு விக்கலையா? சரி. புதுக்கோட்டை. தூத்துக்குடி புதுக்கோட்டையா? ஆமா. சரி, எல்லாம் கையில குட்டியா வச்சிருக்கீங்களா? இது 2 ஆகா. 2 ஆடு 4 குட்டி. 2 ஆடு 4 குட்டி. ஆட்டங்க? ஆடு 2 உள்ள கிடக்கு. எல்லாம் 2 குட்டி ஆடு தான் வாங்கணும் வந்தீங்களோ? இது 16 ரூபா ஆடு. சரி. 14 ரூபா ஆடு. 16, 14. பரவாயில்ல, 20 ரூபாய்க்கு கீழேயே 2 குட்டி ஆடு வாங்கிருக்கீங்களா? கிடையாது, பெரம்பேசி வாங்கிடலாம். இது 2 குட்டி. என்ன குட்டி? ஒரு கிடா குட்டி, ஒரு பொட்டை குட்டி. ஒரு கிடா, ஒரு பொட்டை. இது அதே மாதிரி கிடா குட்டி, ஒரு பொட்டை. என்ன ஆடு வளர்ப்புல இறங்கி இருக்கீங்களே? என்ன லாபம்? ஒரு ஆசை தான். எல்லாரும் ஆசையா இல்ல பிசினஸா ஏதாவது செய்யலாம்னு ஒரு ஐடியா? வளர்க்குற ஆசை தான். எவ்வளவு ஆடு வச்சிருக்கீங்க? ஏற்கனவே ஒரு 5 குட்டி வச்சிருக்கோம். சரி. 3 ஆச்சு, 8 ஆச்சு. எப்படி விற்பனை பண்றீங்க ஆடுகளை? யார்கிட்ட விற்பனை விற்பனை இது வரைக்கும் பண்ணல. இப்பதான் வளர்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதெல்லாம் தெரியும். ஏன் இந்த தொழில தெரிஞ்சு? வளர்க்கணும், எல்லாத்துக்கும் ஒரு ஆசை தான். சார் ஏதாட்டும் எடுத்துடலாம் அப்படி. ஏதாட்டும் பாப்போம் தான். எல்லாத்தையும் பாப்போம். முயற்சி பண்ணி பார்த்தா கிடைக்காது ஒண்ணும் இல்ல. முயற்சி பண்ணா ஒண்ணும் கிடைக்காது. வெட்டிக்கு 14,000 ரூபாய் ஒரு கிடா. காயடிச்ச கிடா. என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க? கோயிலுக்கு. இது பூரா இந்த மாசம் ஃபுல்லா கோயில் கூட சீசன் தானே? இந்த மாதத்துக்கு இல்ல. பக்கத்துல வைங்க. புரட்டாசி மாதம் கோயில் கூட. பக்கத்துல வைங்க. புரட்டாசி மாசம் கோயில் கூட. ஆமா. இப்பமே வாங்கிட்டீங்க, என்ன காரணம்? 2 மாதம் வளர்க்கணும். வளர்த்தா வீட்டுல சூழ்நிலை சரியில்லைன்னா அதுக்கு பாத்துக்குவாங்க. அதுக்காக நம்ம வீட்டுல கிடக்கணும்னு. ஆமா. சூப்பர்ண்ணே. எதுவும் குறைக்க முடிஞ்சதா வேலை? பக்கத்துல வைங்க. 16,500 ரூபாய் சொன்னாங்க. சரி. 14,000 ரூபாய் கேட்டேன். கோயிலுக்கு வாங்குறதுல நம்ம இட மதிப்பு எல்லாம் பாக்கணுமா? அதெல்லாம் வேண்டாம், எனக்கு கலர் தான் பெருசு. ஆமா, கலர் பிடிச்சிருக்கும். ஆமா, கலர்ல மயிருக்கு வெள்ளையா இருக்கு, அதுக்காக டை அடிக்காங்க. அதே மாதிரி கலர் என்ன கலர் வேணும்னு சாமி குண்டு அந்த கலர் அதை நம்ம கேட்டுட்டு வருவோம். அதே மாதிரி அமைஞ்சிரும். அதே மாதிரி கிடைக்கணும். கிடைச்சிருக்கா? இப்போ கிடைச்சிருக்கு. பெரிய கடா ஒண்ணு பிடிச்சிருக்கீங்களா? உள்ள போதா வெளியே வந்திருக்கா? இல்ல, உள்ள இருந்து வாங்கிட்டு வந்திருக்கு. 16,500. 16,500. ஏதாட்டு விலை குறைக்க முடிஞ்சதா? இல்ல, அவங்க 20 ரூபா சொன்னாங்க. சரி. 16,500க்கு முடிஞ்சிருக்கு. என்ன தேவைக்காக போகுது? ஆட்டுக்கு பிடிக்கிறது என்ன கலர்ல இருக்கணும்? எப்படி லட்சணங்கள் இருக்கணும்? எல்லா அம்சம் இருக்க போய் தான் வாங்கிருக்கு. என்ன அம்சம்? ஒரு முக்கியமான ஒரு 2 அம்சம் சொல்லுங்க. இந்த அம்சம் இருந்தா நல்லா இருக்கும். நல்ல கொம்பு தலை கலர். பல்லு எல்லாம் எப்படி இருக்கு? பல்லு 2 பல்லு. 2 பல்லு.
2 பல்லு கிடா ஆட்டுக்கு போகுது. ஆட்டுக்கா சரி, எவ்வளவு ஆட்டுக்கு ஒரு கிடா தேவை? ஒரு 15 ஆட்டுக்கு ஒரு கிடா தேவை. கண்டிப்பா தேவை. கண்டிப்பா தேவை. கரும்பூர் கிடா எப்படி வாங்கிருக்கீங்க? 17 ரூபா சொன்னாங்க, 14 ரூபாய்க்கு 17 சொல்லி 14. எப்படி கோயிலுக்கா எப்படி இன்னும் வளர்க்குறது வளர்க்குறதுக்குன்னா இதுக்கப்புறம் எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க, எப்படி விற்பீங்க? இந்த மாதம் வளர்ப்போம். சரி, 1000 ரூபா கூட கிடைச்சா விற்போம். கூட கொஞ்சம் கிடைச்சு ஒரே ஒரு இது என்ன விலைக்கு முடிஞ்சது? என்ன 9 ரூபா சொன்னாங்க, சரி, 8 ரூபாய்க்கு முடிஞ்சு போகுது.